என்னதான் சார் ஆகும்? படம் வருமா வராதா? சரி, இப்போ இந்த வழக்கு தொடுத்தது ஒரு நீதி கொடுத்தாங்க இல்லையா, ஆஷா அப்படின்ற ஒரு நீதிபதி, அவங்களுக்கு தெரியும்ல சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல, இவங்க கொடுக்குற அந்த அவங்க மனுவை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு என்ன தடை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட பதில் மனு கேட்டிருக்கணும். பல தியேட்டர்களில் ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணி 200 ரூபாய்க்கு புக் பண்ண டிக்கெட்டை என்ன செஞ்சான், சாதாரண அப்பாவி ரசிகர்கள் தொண்டர்கள் கிட்ட எனக்கு என்ன 2000 ரூபாய்க்கு விற்றுறான், 3000 ரூபாய்க்கு விற்றுறாங்க. இதில் யார் கொள்ளை அடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜயோட இந்த மாவட்ட நிர்வாகிகள் கொள்ளை அடிச்சிட்டாங்க. என்னால் பேரையே சொல்ல முடியும். சார், நீங்க எப்படி சொல்றீங்க? விஜய் சொல்றாரு ஊழல்வாதிகளையும் தீய சக்தியும் ஒழிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. கிழிச்சுவார் அவர். ஒன்னும் கிழிக்க ஊழல்வாதிகளாம் ஒன்னும் கிழிக்கலாம் முடியாது. ஒரு வாயில தான் இதை முதல்ல கிழிக்க சொல்லுங்க. போய் தியேட்டர் அடிச்சு நொறுக்குறானுங்க, அதை திருத்தணும். இவனுக்கு வெறும் கடுப்பா இருக்கு. அது ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே கடுப்பா இருக்கு. ஊழலை ஒழிப்புன்னு செங்கோட்டையின் பக்கத்தில் வச்சுன்னு சொல்றான். அறிவு இருக்காமா அவனுக்கு? மூளை கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? அவன் களிமண் தான் இருக்கான்னு விஜய் தான் நான் டேரக்டா சொல்றேன். அவனுக்கு மண்டையில மசாலா ஏதாவது இருக்கா அவனுக்கு? செங்கோட்டையின பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்புன்றான். ஆதவர்ஜனா பக்கத்தில் வச்சு நான் ஊழலை ஒழிப்புன்றான். சாராய வியாபாரி அவனை புசியானது வச்சுட்டு ஊழலை ஒழிப்புன்றான். உன்னை கல்வி கொள்ளை, ஒருத்தன் சாராய கொள்ளை, ஒருத்தன் லாட்டரி கொள்ளை, இவன் சினிமா கொள்ளை, இப்படி கொள்ளை அடிக்கிற எல்லா கும்பலையும் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்புன்னு சொன்னா எவ்வளவு பெரிய காமெடி அது. ஒட்டுமொத்த கட்சியும் பொங்கி எழ வேண்டாமா? எப்படிங்க ஒரு 40 ஆண்டு கால உழைப்பு, 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறவரை போற போக்கில் லெப்ட் ஹேண்ட்ல சொல்றான் கட்சியே கிடையாது, 20 பேர் தான் இருக்கிறாங்க, கட்சி மொத்தம் எங்ககிட்ட வந்தாச்சுன்னு சொல்றான். எப்படி அதை சொல்ற தைரியம் வருது? இதே நாம் தமிழ் சொல்ல முடியுமா? 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன். உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம். யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக், டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை 195 நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வெளியிட்டிருக்கு. என்னன்னா மீண்டும் ஜனநாயகன் படம் ஒரு சிக்கலாகவே இருக்கு. மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கக்கூடிய வேலைகள், அதாவது அந்த சீன் அதெல்லாம் இருக்கு படத்துல அப்படின்னு ஒரு கருத்துக்களை ஒரு மனுதாரர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு உண்மை தகவலை சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது உயர்நீதிமன்றம் இது இந்த ஜனநாயகன் படம் இந்த ரிலீஸ் பண்ணுற அந்த முறை ரிலீஸ் பண்ணுற முறை இவங்க அணுகிற விதம், சென்சார் போர்டு அணுகின விதமும் பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் இவங்க அணுகலைன்னு சொல்கிறாங்க. அது முதல் இது. சரி, கடந்த காலத்தில் அந்த மாதிரிலாம் படங்கள் இவங்க குறுகிய நாட்களில் கொடுத்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரெஷர் இல்லாமலாம் இருந்திருக்காது. அது இவங்க கொடுக்குற ரெக்வஸ்ட்டை பொறுத்து இருக்குது. அந்த ரெக்வஸ்ட்டை படக்குழு எந்த படமாக இருந்தாலும் ஒரு படத்தை அந்த குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ளே நீங்கள் அந்த நாட்களுக்குள்ளே சென்சார் போர்டுக்கு அனுப்பி அவங்க பார்வைக்கு அந்த அட்வைசரி கமிட்டி பார்த்து அதுக்கப்புறம் போர்டுக்கு அனுப்பி அதில் ஏதாவது சர்ச்சை இருந்ததுன்னா அதை ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு அவகாசம் இருக்குல்ல. அந்த அவகாசத்தில் கடந்த காலத்தில் அதை வயலேஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பவர் அந்த டிஸ்கிரிப்ஷன் சென்சார் போர்டுக்கு இருக்குது. நீங்கள் இந்த கால இடைவெளிக்குள்ளே நீங்கள் அந்த படத்தை கொடுக்கல, ஆனால் அந்த படத்தை நாங்கள் எங்களால் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த டேட் நீங்கள் ரிலீஸ் நீங்கள் என்ன விண்ணப்பத்தில் கொடுக்குறீங்க, இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு வேணும், நான் அந்த டேட்டை நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது. நீங்கள் குறிப்பிட்ட அவகாசத்துக்குள்ளே விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் அந்த தேதிக்குள்ளே நீங்கள் படத்தை நீங்கள் அனுப்பலை அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் அந்த சென்சார் போர்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உளவியெல்லாம் சரி ஓகே இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் சரியாக இருந்து அவங்களால வாய்ப்பு இருந்து அட்வைசரிங் கமிட்டி பார்த்து முடிச்சாங்கன்னா அது செய்யணும். அது அவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பவர் இருக்குது. ஆனால் அதையும் இந்த ஜனநாயகன் படத்தை அந்த டேட்டை அந்த வயலேஷன் நடந்திருக்குன்றது தான் அவங்களுடைய பிரதான குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை கடந்து படத்தில் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள், பல காட்சிகள் இருக்குது. இராணுவத்தை குறித்து இவங்க படம் எடுத்துக்கும் போது அதுக்கான முறையான அனுமதி பெறணும்.
இப்போ தனியார் இடத்துல நீங்கள் ஒரு படத்தை ஷூட் பண்ணிங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு சொந்தமான ஒரு இடம் இருக்குது, ஒரு கார்டன் இருக்குது, அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அனுமதி இல்லாமல் படம் எடுக்க முடியாது. இப்போ ஏவிஎம்மில் இருக்குது, ஏவிஎம்மில் போயிட்டு நான் வந்து படத்தை நீங்கள் அனுமதி இல்லாமல் படத்தை ஷூட் பண்ணிட்டு இல்லை, அதை வாசல் முன்னாடி படத்தை நீங்கள் எடுத்தாலும் கூட அதை அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது இராணுவத்தில் போய் இராணுவ முகாமில் அந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சிகள் இருக்குன்னா அது முறையாக அந்த அனுமதி பெறணுன்றதெல்லாம் வந்து கடந்த காலத்தில் அமரன் படம் கூட வந்திருக்குன்னா அதை வந்து முறையான அனுமதி பெற்றுக்கிறாங்க. இவர் வந்து அனுபவம் உள்ள ஒரு இயக்குனர் தான். ஹெச் வினோத்தும் வந்து முதல் படம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து முறையாக செஞ்சிடணும். அதுதானே படத்தில் வரக்கூடிய பல காட்சிகள் வந்து ஆட்சேபனைக்குரியதாக இருக்குது. ஓம்ன்ற பிரணவ மதத்தை பயன்படுத்திருக்கிறாங்க. அது வந்து மத ரீதியான புண்படுத்துகிற மாதிரி இருக்குது. மத ரீதியான வந்து அடிக்கடி வந்து உயிர் திழறான், இவனை சிலுவையில் அறைங்கன்னு சொல்கிற மாதிரி வசனங்கள் இருக்குது. அதாவது சாட்டையில் அடிக்கக்கூடிய வந்து அரசியல்வாதிகள் அடித்தாலும் கூட அது அவங்கெல்லாம் வந்து இப்போ இங்கே பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மருத்துவர் குறித்து அவதூறான ஒரு கருத்து வந்துன்னா மருத்துவர்கள் கூட வழக்கு போடுறதை பார்த்துருக்குறோம். ஒரு துறை சார்ந்து வந்து பிரச்சனை வரும்போதுன்னா அது வந்து கருத்து சுதந்திரம் இருக்குன்றதுனால கூட, ஆனால் அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து வழக்கு தொடுப்பாங்க. இல்லை வழக்கறிஞர் சமூகத்தையே வந்து ரொம்ப தரக்குறைவாக காட்டியிருக்கு அப்படின்னாலும் வழக்கு தொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தீர்ப்பு எப்படி வருதுன்றது வேறு விஷயம். வழக்கு போட முடியும், படத்துக்கு தடை கேட்க முடியும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை அதை தாண்டி வந்து ஒரு சாதி ரீதியான வந்து ஒரு சமூகத்தை நீங்கள் இழிவாக காட்டினாலும் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போய் தடை உத்தரவு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இது வந்து லிபர்ட்டி, அவங்கவுங்களுக்குள்ள உரிமை. அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் வந்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இருக்குது, மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய சில காட்சிகள்னா அதை வந்து அந்த மனு கொடுக்குறாங்க இல்லையா, யார் புகார் மனு தெரியும் அந்த புகார் மனுவில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அது அவங்களுக்கு எப்படி அந்த தெரிய வரும் அப்படின்னு சொன்னால் சென்சார் போர்டில் இப்போ படம் எடுக்கும்போது அந்த மனு கொடுத்தது யாரா இருக்கும்? அதுதான் அந்த மனு கொடுக்குறது எப்பவுமே இதெல்லாம் வெளியில வராது. யார் மனு கொடுக்குறாங்கன்றது அந்த புகார் வராது. அவங்க படம் பார்த்தவங்களா தானே நிச்சயமா இருப்பாங்க. அந்த படம் காட்சியில் வந்து இது மாதிரியே படமே வந்து பராசக்தி படம் வரல, ஆனால் அது வந்து கதை வந்து என் கதைன்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்கல்ல, அப்போ எங்கேயோ வந்து சோர்ஸஸ் மூலமாக வரும். ஆனால் வந்து அதுக்கப்புறம் தள்ளுபடி அடிச்சுட்டு வச்சு. ஆனால் வழக்கு புகார் கொடுக்க முடியும், புகார் கொடுக்கறது தடை கிடையாது. அந்த புகாரில் சரியாக இருக்கா, உண்மையாக இருக்கா, சரியாக அந்த புகாரில் வந்து உண்மைத்தன்மை இருக்கான்றா நீதிமன்றம் வந்து. அப்போ நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறேன்னா இது போன்ற ஒரு புகார்கள்லாம் வந்திருக்கு. அப்போ சென்சார் போர்டு சர்டிஃபிகேட்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட்டு. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்து இவங்களுக்கு வந்து வழங்கலை. இவங்க நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இவங்களுடைய ஒரு சைடு மனு மட்டும் எடுத்துகிட்டு டிவிக்குன்ற படக்குழு ஜனநாயகன் எல்லாம் ஒன்று தான், கூட்டாஞ்சோறு தான், சரி அப்படி சொல்லிவிடுவோம். அந்த ஜனநாயகன் படக்குழு சொன்ன அந்த மனுவை மட்டுமே ஏற்றுக்கிட்டு ஒன் சைடாக வந்து படத்தை ரிலீஸ் பண்ணலாம், நீங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஏன்னா கால இடைவெளி வந்து குறைவாக இருக்குது, இவங்க பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் ரிலீஸிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது, பொறுப்பும் கிடையாது. படக்குழு தான் கவலை பண்ணணும், அவங்க தான் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் வந்த பிறகு தான் நீங்கள் படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி. ஆனால் கடந்த காலத்தில் அது மாதிரி நடக்காது. யார் தப்பு? அது படக்குழுக்கள் படம் தயாரிப்பாளர்கள் செய்யக்கூடிய தவறு தான் அது. சரி, இப்போ இந்த வழக்கு தொடுத்தது ஒரு நீதி கொடுத்தாங்க இல்லையா, ஆஷா அப்படின்ற ஒரு நீதிபதி, அவங்களுக்கு தெரியும் இல்ல சார் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல இவங்க கொடுக்குற அந்த அவங்க மனுவை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறிப்பிட்ட அந்த கால அவகாசம் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்குது படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு. நீங்க வந்து ஏன் சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்கிறீங்க, இதுக்கு என்ன தடை இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பதில் மனு கேட்டிருக்கணும். யார்கிட்ட கேட்டிருக்கணும்னா சென்சார் போர்டுல கேட்டிருக்கணும். ஆனால் பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி அதிகாரப்பூர்வமாக நீங்கள் ஆர்கியூமெண்ட் கேட்குறது வேறு விஷயம், ஆனால் எழுத்துப்பூர்வமாக அஃபிடவிட் தாக்கல் பண்ண சொல்லியிருக்கணும். அதை வந்து செய்யலை. ஒரு பக்கம் வந்து ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு என்ன செஞ்சாங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து பயாஸ்டாக இருக்குது, ஒரு தலைப்பட்சமாக இருக்குது. நீங்கள் வந்து பதில் மனு தாக்கல் இப்போது நீதிமன்றத்தில் வந்து என்ன ஆர்கியூமெண்ட் நடந்தாலும் கடைசியாக அவங்க என்ன சொல்லுவாங்க கேட்டால் நீங்கள் வந்து இதை எழுத்துப்பூர்வமாக பதில் மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அஃபிடவிட்டாக கொடுங்க, அதுதான் அதான் பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ண சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி வந்து இவங்க பிரமாண பத்திரத்தில் இவங்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க இந்தந்த காட்சிகள் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து ஆட்சேபனைக்குரிய கருத்துக்கள் இருக்குது அப்படின்றத எழுத்துப்பூர்வமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் வெறும் ஆர்கியூமெண்ட்டை கேட்டுட்டு மட்டும் இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒன் சைடாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி வந்து சென்னை ஹைகோர்ட் இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா இதை வந்து மீண்டும் தனி நீதிபதி வந்து விசாரிக்கணும், இந்த தீர்ப்பை வந்து தனி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து நாங்கள் ரத்து பண்ணுறோம். அது விஜய்க்கு அடிதான். ஏன்னா விஜய்க்கு தானே ஃபேவராக இருந்தது, ஜனநாயகன் படத்துக்கு தான் ஃபேவராக இருந்துச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. அந்த தீர்ப்பை நாங்கள் ரத்து பண்ணுறோம், மீண்டும் தனி நீதிமன்றம் இதை வந்து விசாரணை பண்ணணும் கேட்டால் வேறு ஜட்ஜிக்கு போவோம். இப்போ இந்த ஜட்ஜிக்கிட்ட மறுபடியும் போகாது, வேற ஒரு ஜட்ஜிக்கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ அந்த மாதிரி என்னதான் சார் ஆகும், படம் வருமா? படம் ஒன்றும் நடக்காது. நான் தான் சொல்கிறேன்லம்மா, இது வந்து
இந்த தனி நீதிமன்றம் நீதிபதி விசாரணை பண்ணி 2 பக்கம் வந்து ஆர்குமெண்ட் கேட்டு பதில் மனு தாக்கல் பண்ண சொல்லி, அந்த பதில் மனு தாக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையதாக இருக்கிற பட்சத்தில் வந்து அது கண்டிஷன் இவங்களுக்குள்ள என்ன பரஸ்பரம் வந்து இவங்க என்ன ரெக்குயர்மெண்ட் சொல்கிறாங்க, எந்த காட்சிகள் நீக்கணும்னு சொல்கிறாங்க, எந்த அனுமதி ஆவணங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா சில ஆவணங்கள் கேட்குறாங்க, இராணுவம் தொடர்பான காட்சிகள் ஆவணம் தாக்கல் பண்ணணும். ஸோ ஆவணத்தை நீங்கள் வந்து கொடுக்காம நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எதை வேணாலும் காட்சிப்படுத்த முடியாது இல்லை சார். ஒரு டைரக்டருக்கு, ஒரு படக்குழுவுக்கு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தெரிஞ்சிருக்கலாம். இதுக்கு முன்னாடி சில நேரங்களில் சில காட்சிகள் இருக்குமா, இந்த இராணுவத்தில் எந்த மாதிரியான காட்சிகள்னு இருக்குது சரிங்களா. இது இராணுவ முகாமில் நடக்கக்கூடிய காட்சின்னு ஒன்று இருக்குது, இல்லை இராணுவ உடையில் வந்து ஒருத்தர் நடந்துக்கிறதுன்னு ஒரு இராணுவ உடை மட்டுமே அங்கே பயன்படுத்தியிருக்காங்கன்னா பிரச்சனை இல்லை. இராணுவ தளவாடங்கள் பயன்படுத்தினா இராணுவ முகாம்லேயே நடக்கிற மாதிரி ஒரு காட்சியெலாம் வச்சாங்கன்னா இதுதான் அங்கே சிக்கல். இங்கே வந்து அங்கே சென்சார் போர்டு இருக்க கண்டிஷன்ஸ் வந்து என்னன்றது முழுமையாக தெரியணும். இப்போ ஒரு அனுபவசாலியாக இருந்தாலும் கூட ஒரு 4-5 படம் எடுத்துருக்கலாம். ஆனால் இது சம்மந்தமாக வந்து சம்மந்தப்பட்ட துறைக்கிட்ட வந்து நீங்கள் விசாரிக்கணும். இப்போ சில நேரங்களில் உங்களுக்கு தெரியும், காவல்துறை உடை அணிந்து நடக்கக்கூடிய காட்சின்னு ஒன்று இருக்குது, காவல் நிலையத்தில் நடக்கிற மாதிரி காட்சி இருக்குது, இல்லை காவல்துறை உயர் அதிகாரி அலுவலகத்தில் நடக்கிற மாதிரி காட்சி இருக்குது. இப்படி நிறைய ஸ்டெப் இருக்கு இல்லையா. இதில் வந்து எது வந்து அனுமதி வந்து இவங்க ஆட்சேபனை குறித்து தடையாக இருக்குன்றது தெரியல. ஸோ அதனால் இந்த ஆவணங்கள்லாம் இவர் தாக்கல் பண்ணி ஆர்குமெண்ட் 2 பக்கம் கேட்டு அதில் வந்து அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் பவர் வந்து இனிமேல் டிஸ்கிரிப்ஷன் பவருக்கான வாய்ப்பு கிடையாது சென்சார் போர்டை பொறுத்த வரைக்கும். அப்போ இதில் வந்து அவங்க வந்து எதெல்லாம் வந்து சென்சார் போர்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, இவங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை பார்த்து தான் ஜட்ஜ்மெண்ட்டு. நீங்கள் கேட்குற மாதிரி எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ என்ன தான் ஆகும் அந்த படம் அப்படின்னு சொன்னால், ஒன்றும் இதனாலலாம் வந்து எல்லாருக்கும் 3 வேளை சாப்பாடு உழைச்சா தான் கிடைக்க போகுது. அதனால் வந்து இந்த படம் வந்தால் வரலனாலும் ஒன்றும் கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5, 6, 7 தேதிக்குள்ளே, நான் சொல்கிறது பிப்ரவரி 5ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஆனால் சொற்பமான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஆனால் 15th அதாவது 15ஆம் தேதி வாக்கில் உங்களுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு பிறகு படத்தை ரிலீஸ் பண்ணும்போது சிக்கல் வரும். ஏன்னா அந்த படத்தை அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்குது, பிரச்சாரத்துக்கு இந்த படத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னு சொல்லி கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து தடையாக நிற்கும். அப்போ படத்தை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ண முடியாத ஆகும். அதுக்கப்புறம் அது மே மாதத்துக்கு அப்புறம் தான், எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு மே மாதத்துக்கு அப்புறம் தான் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சொற்பமான வாய்ப்புகள் வந்து 10ஆம் தேதிக்குள்ளே வாய்ப்பு இருக்குது, சொற்பமான வாய்ப்புகள். ஆனால் அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து மே மாதத்துக்கு பிறகு தான் படம் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி தான் இருக்குது. இதில் இடைப்பட்ட அந்த 10ஆம் தேதிக்குள்ளே படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஹைப் கிடைக்கும் விஜய்க்கு. அது ஒரு ப்ளஸ் விஜய்க்கு. என்ன படத்தை பல காட்சிகள் நீக்கப்பட்டால் கூட படம் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த தொண்டர்கள் இந்த விசிலடிச்சாங்குஞ்சிங்கெல்லாம் எகிரி குதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை ஒரு மாதத்துக்கு அசை போடலாம். எலெக்ஷன் வரைக்கும் வந்து இது படத்தை ஓட்டுவாங்க, பணம் கொடுத்தே ஓட்டுவான். ஓட்டினா கூட அந்த தேட்டரில் வந்து எந்தெந்த தேட்டர்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஓட்டணும். அதுக்கு தான் இப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, இது வந்து ஒருவேளை எல்லாரும் பேசுகிற மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான வேலைகள் நடக்குதான்னு சொல்லிட்டு. ஆனால் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு வந்து என் பார்வையில் இப்போ கூட சில வழக்கறிஞர்கிட்ட கூட நம்ம வந்து அதை பற்றி பார்க்கும்போது நியாயமான தீர்ப்பு தான். ஏன்னா 2 தரப்புலையும் நீங்கள் பதில் மனு, அதாவது ஒரு தரப்பில் மனு கொடுக்குறாங்க, பதில் மனு தாக்கல் பண்ண பிறகு அதை ஆய்வு செய்து அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கோம் தனி நீதிமன்றம். கொஞ்சம் அவசர காலமாக இவங்க கொடுத்த ப்ரெஷர், அதுக்கு காரணம் இவங்க. ஏன்னா பொங்கலுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகணும்னு. ஸோ பொங்கலுக்குள்ளே படம் ரிலீஸ் ஆகாதே மிகப்பெரிய அடிமை இது. இதனால் பல தரப்பில் லாஸ். கண்டிப்பா அமேசான் அவங்கலாம் வந்து காசு மீண்டும் அதிகமா கேட்பதால சிக்கல். இந்த அமேசான்லாம் வந்து பிச்சை எடுக்க போகிறது இல்லைம்மா, அவன்லாம் பெரிய சாதாரண மக்கள்கிட்ட கொள்ளடிச்சிட்டானுங்க. இந்த வந்து சில பேர் வந்து இந்த சேலத்து வந்து கொடுத்த அந்த பேசினா பாருங்க மாநாட்டுங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் வைக்கிற பசங்க இவனுங்கெல்லாம் இந்த நிர்வாகிகளாக இருக்கல, மாவட்ட விஜயோட கட்சியோட மாவட்ட நிர்வாகி இருக்கல, அவனுக்கு எல்லாமே பிளாக்ல டிக்கெட் வச்சு பிழைக்கிறவனுங்க. சரி, இங்கே 2 தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா படம் டிக்கெட் விட்டாங்கல்ல. அதுதாம்மா 2 தேட்டரில், பல தேட்டரில் வந்து ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணி 200 ரூபாய்க்கு புக் பண்ண டிக்கெட்டை வந்து நான் சென்ட்டான் சாதாரண அப்பாவி ரசிகர்கள் தொண்டர்கள் கிட்ட வந்து எனக்கு 2000 ரூபாய்க்கு விற்றுட்டான், 3000 ரூபாய்க்கு விற்றுட்டானுங்க, 3000 விற்றுட்டானுங்க. இதில் யார் கொள்ளை அடிச்சது பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜயோட இந்த மாவட்ட நிர்வாகிகள் கொள்ளை அடிச்சிட்டானுங்க. இதுதான் உண்மை, என்னால் பேரையே சொல்ல முடியும். ஆனால் இவனுங்க எல்லாம் என்ன செய்யணும், யார் ஏமாந்தவன் கேட்டிங்கன்னா இந்த ஆன்லைனில் புக் பண்ணி இந்த இவனுக்கிட்ட இந்த இடைத்தரகர்கள் இந்த இவன் வாங்கினானுங்க பார்த்தீங்களா,
அவனுக்கு லாஸ் ஆகிடும். 2 கை மாறிடுச்சு இதில். என்ன சார் இவன் இப்படி 2000 ரூபாய் சொல்றீங்க? இவன் 2000 ரூபாய் 200 டிக்கெட்டை வாங்கி 2000 ரூபாய்க்கு விற்றான் மாவட்ட நிர்வாகி. அவன் வந்து வட்டம் இந்த ஒன்றியம் இருக்கான் பாருங்க, அவன் அதை வாங்கி நான் சேர்த்தா 3000 ரூபாய்க்கு விற்றுனான். சார் நீங்க இப்படி சொல்றீங்க, விஜய் சொல்றாரு ஊழல்வாதிகளையும் தீய கிழிச்சிருவாரு. சக்தியும் ஒழிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. கிழிச்சிருவாரு அவர். ஒன்றும் கிழிக்க ஊழல்வாதிலாம் ஒன்றும் கிழிக்கலாம் முடியாது. ஒரு வாயில தான் இதை முதல்ல கிழிக்க சொல்லுங்க. டிக்கெட்டை கிழிக்கிறானுங்க, முதல்ல போய் தேட்டரை அடிச்சு நொறுக்கிறானுங்க. அதை திருத்தணும். இவனுக்கு வெறும் கடுப்பா இருக்கு. அது ஊழலை ஒழிக்கணும்னு சொன்னாலே கடுப்பா இருக்கு. தல ரசிகர்கள் வேற தளபதி ரசிகர்கள போட்டு அடிச்சிருக்காங்க. ஏன் அடிக்க மாட்டாங்க? ஏன் அடிக்க மாட்டாங்க? பல தரப்புல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் விஜய் ரசிகர், ஒருத்தர் அஜித் ரசிகர் இருக்காங்களா இல்லையா? அங்கேயும் ஏமாற்றப்பட்டிருக்காங்க பல பேர். பத்தாத்துக்கு அது வர உள்ள கொடியை கொண்டு போறானுங்க. நான் சொல்றேன், இப்போ மங்காத்தா படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு கொடியை உள்ள கொண்டு போறாங்க. கடுப்பா இருக்காதான் இருக்காதா? அடி விழுதுக்கு பல காரணம் இருக்கு. காரணம் ஒவ்வொரு வீட்லேயும் 2 பேர் இருக்கிறாங்கம்மா. இப்போ முதல்ல 2 ஓட்டுனானுங்க, இப்போ 1 ஓட்டுன்னு சொல்கிறது காரணம்னு கேட்டால் வீடே 2 ஆயிடுச்சு. ஒருத்தர் அஜித் ரசிகர் இருப்பான், ஒருத்தர் வந்து விஜய் ரசிகர் இருப்பான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனை ஏமாற்றிட்டான்னா கோவம் வரதானே செய்யும். டிக்கெட் அப்பாவி தொண்டர்கள்லாம் ஏமாற்றிட்டான். அதை பற்றி பேசுகிறான்னா அதை பற்றி பேசாம ஊழலை ஒழிக்கிறேன்னு பேசணும். தகுதி இருக்கா இவனுக்கு? 2.5 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் வீட்லேயும் விஜய் இருக்காரா? அதெல்லாம் வந்து இவங்களாம் ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. நான் நேர்மையாக நியாயமாக பேசணும்னு நான் நினைக்கிறேன். இங்கே முதல்ல 2 ஓட்டுனாங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு 1 ஆயிடுச்சு. இப்போவும் இருக்கான்னு கேட்டால் 1 ஓட்டு இருக்க தான் செய்யுது. ஆனால் நாளுக்கு நாள் வந்து அதுக்கு இறங்குது. ஒரு 10% ஓட்டு வந்து வாங்கிடுவான். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. 1 ஓட்டுன்றது அந்த 1 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் இருக்குது, இன்னொரு வீட்டில் இல்லை. 1 விட்டு 1 ஒரு 4 வீட்டில் இருக்காது, இந்த 5வது ஒரு வீட்டில் வந்து கேட்டால் 1 ஓட்டு இருக்குது. 1 ஓட்டு நான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போவும் சொல்கிறேன், அந்த 1 ஓட்டு வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நீங்கள் இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், 3வது வீட்டில் போய் கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முகத்தை திருப்புறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு சொல்லி கேட்டால். காரணம் அதுக்கு முன்னாடி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை வேறு. இன்னும் நாட்கள் இருக்குது. ஊழலை ஒழிப்புங்கிறது செங்கோட்டையின் பக்கத்தில் வச்சுன்னு சொல்கிறேன். அறிவு இருக்காமா அவனுக்கு? மூளை கொஞ்சமாச்சும் மூளை இருக்கா? அவனுக்கு களிமண் தான் இருக்கான்னு. விஜய் தான் நான் டேரெக்டாக சொல்கிறேன். அவனுக்கு மண்டையில் மசாலா ஏதாவது இருக்கா அவனுக்கு? செங்கோட்டையினை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வந்து ஊழலை ஒழிப்பேன்றான். ஆதவர்ஜனா பக்கத்தில் வச்சு நான் ஊழலை ஒழிப்பேன்றான். இவனை வந்து சாராய வியாபாரி, அவனை வந்து புசியானதை வச்சுட்டு ஊழலை ஒழிப்பேன்றான். மரிய வில்சனை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிப்பேன்றான். எல்லாம் ஒவ்வொரு செக்டரில் கொள்ளை அடிக்கிறவனுமா. ஒருத்தன் கல்வி கொள்ளை, ஒருத்தன் சாராய கொள்ளை, ஒருத்தன் வந்து லாட்ரி கொள்ளை, இவன் சினிமா கொள்ளை, இப்படி கொள்ளை அடிக்கிற எல்லா கும்பலையும் வச்சுக்கிட்டு நான் ஊழலை ஒழிப்பேன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய காமெடி அது? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி தான் தெரிஞ்சுது இவன் அதிமுக இருக்கலாம் ஊழல் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், இவ்வளோ நாள் ஏன் பேசவே இல்லை? ஏன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும், சீச்சி இந்த பழம். ஏன்னா யாரும் கூட்டணிக்கு வரல. இதனால் விரக்தியோட உச்சம் தான் கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒருத்தர் சொல்கிறோம் நாங்கள் கூப்பிடலையேங்கிறான், நாங்கள் ஊழலை ஒழிக்கிறோன்றான், ஊழல் சக்தின்றான். ஏன்னா முன்னாடியே தெரியலையா அவனுக்கு? சார் எந்த அழுத்தத்துக்கும் நான் பயப்படுற ஆள்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி அவனே அது பைத்தியம் மூலமா பேசினான். பேசும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல அழுத்தம் இல்லையான்னா நமக்கு அழுத்தம் இல்லைன்னா அழுத்தம் மக்களுக்கு ஒரு அழுத்தமும் கிடையாது. மக்கள் அழுத்த போறாங்க பாருங்க, அப்பதான் இருக்கு பிரச்சனையே. இது மக்களுக்கு அழுத்தம்லாம் கிடையாது. மக்கள் வந்து இப்போ கிட்டத்தட்ட இவனை மெல்ல மெல்ல வந்து விருப்பமான பார்வை வந்து அருவருப்பான பார்வையை மாறிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சொல்லுங்கள், திமுக அதிமுக 2மே பிரதான வந்து அரசியல் எதிரி நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நியாயம் இருக்குமா? நீங்கள் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லி நீங்கள் பிரதானமாக நீங்கள் டிக்ளேர் பண்ணுங்க. ஏன்னா காங்கிரஸாக கடந்த காலத்தில் ஆட்சி வந்து கடந்த காலத்தில் ஊழல் கட்சி தான். அதுவும் மத்தியில் ஊழல் பண்ணலையா காங்கிரஸ்? ஏன் தெரியாதா இவனுக்கு? நான் கேட்குறேன். அப்போது 2 தரப்புலையுமே நீங்கள் வந்து கேட்டால் மத்திய மாநில அரசு 2 தரப்புலையுமே நீங்கள் வந்து சொல்லி நாங்கள் ஒரு மாற்று சக்தியில் வரல. நீங்கள் இது வரைக்கும் மாற்று சக்தின்னு ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லவே கிடையாது. மக்களாக வந்து இவர் வந்து ஏதோ கிழிச்சு பிடிங்கிடுவாருன்னு நினச்சாங்க. அப்போ தெரியுதுன்னு கேட்டால் இவன் மண்டையில் சரக்கு இல்லாதவன்றது வெளிச்சமாயிட்டே வருது. இருக்க யாருக்கு? விஜய்க்கு வந்து அடிப்படை அரசியல் புரிதலே இல்லை. அந்த கட்சிக்குன்னு எந்த கொள்கையும் கிடையாது, தத்துவமும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது. இப்படி இதை தெளிவாக்கிறதுக்கு தான் இந்த 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதம் தெளிவாயிட்டாங்க. இவனுக்கு எந்த பார்வையும் கிடையாது. இவனுக்கு தேவையெல்லாம் என்னன்னு கேட்டால் முதலமைச்சர் பதவி ஏதோ மிட்டாய் நினைச்சான், தூக்கி அழுத ஒன்று தூக்கி கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு. இது சினிமாவா? இது சினிமாவில் முதலமைச்சர் ஆகிடலாம். அதனால் இது வந்து இந்த வரிசையில் இவன் போகும்போது இப்போ அடுத்த கட்டமாக இவன் வந்து அதில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வாய் வர்றான். ஒருத்தர் விசிகா தலைவரை வந்து என்ன செய்யறான் வந்து அடிமைன்லாம் பேசிட்டாங்க. ஏமா பேசுறாங்க? பேசுறதுக்கு அவங்களும் ஒரு காரணமாயிட்டாங்க. இதை சொன்னாதான் இவங்களுக்கு கசப்பா இருக்கு. இருக்கும்போது தெரியலையா அடிமை கட்சி? நான் சொல்றேனே, இங்க வந்து
இந்த ஆதவ் அர்ஜுனா இப்படி பேசுறதுக்கான காரணமே என்னென்னா விரக்தின்னு ஒரு பக்கம் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே இவனுக்கு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கல, வெளியே வந்துட்டான். ஆனால் அந்த கட்சியில் விசிகாலேயே எதனாலம்மா சேர்த்தாங்க இவனை? சேர்த்து எதுக்குமா துணை போச்சு? இப்போ யாராவது ஒரு கட்சியில் போயிட்டு நீங்கள் சேர்றீங்க, புதுசாக சேர்றீங்க, எடுத்துமே துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க சார். எதுக்காக? ரெண்டாவது கேட்டால் ஆளுங்கட்சி கொடுத்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. அவன் வந்து கோடிக்கணக்கில் அதுக்கு வந்து ஒரு 1000 கோடி கொண்டாந்து கொடுத்தான். அடுத்த நம்ம வந்து ரெண்டாவது கேட்டால் அந்த ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செலவினத்துக்கு உதவும், தேர்தல் செலவினத்துக்கு சொல்லிட்டு அப்படி கூட சொல்லலாம். அப்படி தான் கடந்த காலத்தில் வந்து திமுக தரப்பில் சீட்டு வாங்கினது அந்த பச்சைமுத்து யார் பாரிவேந்தர் சொல்கிறாங்க இல்லையா, பாரிவேந்தர் என்கின்ற ஏரிவேந்தர், அவர் வந்து எம்பி சீட் எதுக்காக வாங்கினாரு? இப்படி ஒரு ஃபண்டை கொடுத்துட்டு வாங்கினவங்க தான். கடந்த காலத்தில் நிறைய இந்த மாதிரி நடந்திருக்கு. நானும் வந்து நீங்கள் ஆளுங்கட்சி ஆக போகிறீங்களா? விசிகா வந்து ஆளுங்கட்சி ஆக போதா? இல்லை. விசிகான்றது வந்து கேட்டினா கூட்டணி கட்சி, அவ்வளோதான். அப்போ அந்த கூட்டணி தலைமையில் இருந்த ஒரு கட்சி தான் தூக்கி வெளியே போடுது. திமுக தான் தூக்கி வெளியே போடுது. நீங்கள் கட்சியில் சேர்த்துக்கிட்டு நீங்கள் என்ன பதவி கொடுக்குறீங்கன்னா துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குறீங்க. எப்படி வாங்க முடியும்னு கேட்குறேன். விசிகா கட்சி, விசிகாவில் இருக்கிற ஒரு மாவட்ட நிர்வாகிகள் துணை பொதுச்செயலாளர் பதவி ப்ரொமோட் ஆகலாம். ஆனால் ஒருத்தர் வெளியிலேருந்து வரோம், அப்போ தான் வந்து சேர்றோம். சேர்ந்த உடனே துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்குன்னா அப்போ பணத்துக்காக தானே கொடுக்குறீங்க? மறுக்க முடியுமா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தேவை, உங்கள் தேவையை நிறைவேற்றணும். மாநாடு நடத்துறதுக்கு பணம் நீங்கள் பாக்கெட்டை போட்டுட்டீங்கன்னு நான் சொல்ல. மாநாடு நடத்துறது, இந்த செலவு எடுத்துக்கிறது, அந்த செலவு எடுத்துக்கிறது, இதுக்கு ஏதோ ஒரு நிதி. சும்மாலாம் வந்து ஒருத்தன் சேர்ந்த உடனே யாரும் வந்து துணை பொதுச்செயலாளர் பதவியெல்லாம் கொடுக்க முடியாது. ஆனால் அவன் வந்து கை மீறி போகிறான்ற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தூக்கி வெளியே போடுறீங்க. இப்போ வெளியே போயிட்டு சொல்கிறான் எனக்கு டிஎன்ஏ தெரியுன்றான். என்ன டிஎம்கே டிஎன்ஏ தெரியும்னா, இப்போ இவங்க டிஎன்ஏ தெரியும், கட்சியே இல்லை, கட்சியே வந்து எங்ககிட்ட தான் இருக்குன்ற ஆணவமான பேச்சு. இன்னொரு பக்கம் நாம் தமிழர் வந்து 20 பேர் தான் இருக்கிறாங்க. நீங்கள் 10 பேர் கூட சேர்த்து சொல்றீங்க. 20 பேர் தான் பாவம், 20 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படிமா சொல்கிறான்? எப்படிமா சொல்ல முடியுது? எங்க தைரியம் வருது? எப்படி தைரியம் வருது? கண்டிப்பா. சரி, இவ்வளோ போகிறாங்களா, ஏதாவது ரியாக்ட் பண்ணாங்களாமா அந்த சைட்லேருந்து? இல்லை. எதுவுமே ஏன் ரியாக்ட் பண்ணல? காரணம் என்னன்னா அவ்வளோ பணத்தை எடுத்து விட்டுருக்கான். ரெண்டாம் கட்ட தலைவர், ஏதோ கட்சிக்கு மட்டும் நிதி நினச்சிடாதீங்க. ரெண்டாம் கட்ட தலைவர், மூணாம் கட்ட தலைவர், இந்த துள்ளி குதிக்கிறவன், எகிரி குதிக்கிறவன், அண்ணன் வாழ்க அப்படின்னு சொல்கிறவன். எப்படி இந்த விஜய் சேதுபதி படத்தில் எப்படிமா அவங்க பார்த்துருப்பீங்க, இது ஒருத்தர் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது எகிருவாங்க. உடனே ஒரு அமௌண்ட் சொன்ன உடனே எனக்கு கேட்டால் எங்கள் தலைவர் எப்படி சொல்லி எகிருவான். அப்புறம் இன்னொரு தொகையை சொன்ன உடனே எனக்கு கேட்டால் ஒரு எதிர்க்கிறவன் வந்து கொஞ்சம் அடங்குவான். அப்புறம் இன்னொரு தொகையை சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருங்கண்ணே அண்ணன் ஏதோ சொல்ல வராரு, படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், அது விஜய் படம் தான் நினைக்கிறேன் அது, சரிங்களா? அப்போது இந்த மாதிரி தான் அங்கே பணத்தை வந்து இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள், 3ஆம் கட்ட நிர்வாகிகள் அவங்ககிட்ட பணம் கை நீட்டதுனால எதிர்ப்பு குரல் கூட கொடுக்க முடியல. ஒரு சங்கத்தமிழன் கத்தினா போதுமாம்மா? நான் கேட்குறேன். இல்லை ஒருத்தர் யாரோ ஒருத்தர் இருக்கு, அதில் கட்சியில் இருக்க ஒருத்தர் பேசலாம், ஒட்டுமொத்த கட்சியும் பொங்கி எழ வேண்டாமா? எப்படிங்க ஒரு 40 ஆண்டு கால உழைப்பு, 40 ஆண்டு காலம் வந்து அரசியலில் இருக்கிறவரை போகிற போக்கில் லெஃப்ட் ஹேண்டில் வந்து சொல்கிறான் கட்சியே கிடையாது, 20 பேர் தான் இருக்கிறாங்க, கட்சி மொத்தம் எங்ககிட்ட வந்தாச்சுன்னு சொல்கிறான். எப்படி அதை சொல்கிற தைரியம் வருது? இதே நாம் தமிழர் சொல்ல முடியுமா? நாம் தமிழர் சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதையும் ஒரு நாசுக்கா அது எதுக்கு என்ன சாதிக்க போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். பேசி சாதிக்க நீங்க என்ன சாதிச்சிங்க? இன்னும் இனிமேல் தான் தெரிய போகுது. உங்ககிட்ட இருக்க கும்பல் எல்லாம் வந்து இந்த தேர்தலோட ஓடி போயிடும். அடுத்த தேர்தலுக்கு இந்த ஓட்டு வராது. ஆனால் நாம் தமிழர் வந்து ஃபிக்ஸ்டு, அது வந்து சீல் அடிச்சது, சரிங்களா? அதனால் வந்து எதுக்காகனா விமர்சனம் பண்ணாமல், இது ஒரு தந்திரம். இது விமர்சனம் பண்ணால் அடி விழுன்னு தெரியும். இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு அடி விழுன்னு தெரியும். அதனால் என்ன பண்ணுறதுன்னா அப்படி மேம்போக்கா என்னன்னு கேட்டால் அவங்கள பற்றிலாம் நாங்கள் பேச மாட்டோம். நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து எகிறாருங்க, தொல்றாருங்க, குதிக்கிறாருங்க, அவெல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க எனக்கு, அப்படி கடந்து போயிருக்கு. எப்படி? இது ஒரு தந்திரம். இது விமர்சனம் பண்ணாமல் அப்படி பண்ண மாதிரி இருந்தால் ஆனால் பண்ணாத மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படி கடந்து போகிறது தான். ஆனால் இங்கே இவங்கக்கிட்ட இருக்கிற அந்த மமதை, திமிரு, அந்த ஆணவம் இருக்குது பார்த்தீங்களா, அகம்பாவம், இவங்களுக்கு தான் அழிவு. எப்போவுமே நான் கேட்டேன், நீங்கள் பிரதானமாக நீங்கள் எதிர்க்கிற கட்சி வந்து திமுகவாக இருக்கணும், அதிமுக இருக்கணும். நீங்கள் அதையே நீங்கள் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. கூட்டணிக்காக எதிர்பார்த்தீங்க. எப்படிமா எடப்பாடி கூட்டணிக்கு வருவார்? இல்லை, இந்த தடவை பாஜகன்ற வார்த்தையை எப்படி சொல்லிட்டாரு சார்? அவர் சொல்லிட்டு அதுக்கு பாருங்க. இப்போ இதுவும் நான் சொல்கிறேன் பாருங்க, அங்கே அடிமை சாசனம்லாம் எழுதி கொடுத்த பிறகு தான் இப்போ நான் கேட்குறேன். பயம் இல்லைன்னு இவன் பேசுகிறான்ல, இவன் பயந்து போயிட்டு அங்கே வந்து எழுதி கொடுத்துட்டு வந்தவனு தான் இவனுக்கு. எழுதி கொடுத்துட்டா அங்கே சொல்லியிருப்பாங்க, நாங்கள் வந்து இதெல்லாம் பேசிக்கிறோங்க, இல்லைன்னா அது வந்து பார்வை அப்படி போயிடுது, எங்களுக்கு வந்து ஏதோ நாங்கள் பி டீம்ன்ற மாதிரி பார்வை போயிடுது அப்படின்றதுக்காக கூட வந்து அனுமதி கேட்டுட்டு கூட பேசலாம்.
இப்போ வடிவேல் பேசுறியா, வடிவேல் தூரத்துலேருந்து எப்படி தோணும், இது அண்ணே நீங்கள் அப்படியே இருங்கண்ணே அப்படி சொல்லிட்டு தூரத்துலேருந்து பார்த்துருக்கேன் இப்படி திட்டுவார் ஒருத்தரை. இல்லை தூரத்துலேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ தலைவர் பயங்கரமாக கோபமாக இருக்கார். அப்படி தான் இதுவும் அங்கே வந்து அங்கே இப்போ என்ன பிரச்சனை இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மத்தியில் இருக்க பாஜக வந்து கூல் பண்ணோம். ஏன்னா சிபிஐ வந்து அங்கே முறுக்கி எடுத்துட்டான். நீ முகத்தை தொங்க போட்டு நீங்கள் முதல் முறை போகும்போது நீங்கள் வந்து ஒரு அதுக்கிட்ட ஒரு நார்மலாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், அப்படி கூட எடுத்துக்கலாம். 2வது முறை போகும்போது நீங்கள் லீவ் கேட்டுட்டு 2வது முறை போனீங்களா, அப்போ முகம் வந்து இருக்குன்னு நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதுக்கப்புறம் பல செய்திகள் வருது. ஸோ இந்த செய்திகளெல்லாம் உண்மை ஆகிடக்கூடாதேன்றதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நாங்களும் எதிர்க்கிறோன்ற மாதிரி காட்டுறீங்க. இப்போது நான் சொல்கிறேன், விமர்சனங்கள் வந்து நீங்கள் வந்து பிஜேபி தரப்பில் கடுமையெல்லாம் விமர்சனம்லாம் வைக்கவே இல்லை. வெறும் பாஜகன்ற வார்த்தை. ஜெயலலிதா சொன்னாங்கல்ல அந்த ஒரு வார்த்தை, மோடியா லேடியான்னு. எங்க பேச சொல்லுங்க பார்க்கலாம், பேச சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன அசைன்மெண்ட்டோ அந்த அசைன்மெண்ட்டை மட்டும் செய்யுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து ஊழல் சக்தி நீங்கள் சொன்னாலும் சொல்லனாலும் மக்களுக்கு தெரியும். இந்த நேரத்தில் இந்த நிலைப்பாடு எடுத்தால் அவனும், ஏன்னா யாரும் கூட்டணிக்கு இல்லை. கூட்டணிக்கு வரக்கூடிய டிடிவி கூட அவரும் அங்கே போயிட்டாரு. அப்போ உங்ககிட்ட ஆள் இல்லை யாரும் கூட்டணிக்கு வரதுக்காக. என்ன இப்போ வராத போது நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் கூப்பிடவே இல்லையா உங்களை அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் எதிர்பார்த்து நடக்கவே இல்லைம்மா. ஜான் ஆரோக்கியசாமியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி வந்து ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அல்லது விசிகா, ரெண்டுமே எதிர்பார்த்தார். 2 கட்சியுமே வர முடியாமல் போயிடுச்சு. 2 கட்சியும் ஒரே நேரத்தில் கூட்டணி கொண்டு வர முயற்சி கூட என்னால் பண்ண முடியும்னு சொன்னவர் தான். ஆனால் 2 கட்சியும் வர அதுவே பலம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் கிட்ட நீங்கள் போனீங்கன்னா வந்து இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து உங்களால் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை எடுத்த பிறகு தான் அங்கே நெருக்கடி அதிகமாச்சு. நீங்கள் புரிந்து வச்சா தெரியும். காங்கிரஸோட சில பேச்சுவார்த்தை நடத்த போது தான் நெருக்கடி வந்து இங்கே முற்றுது. அப்போ காங்கிரஸே இனி கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ தனித்து தான் ஆயிடுச்சு. அந்த தனித்து போட்டியை வந்து சீமான் சொல்ற மாதிரி சொல்ல முடியுது அவங்களால? எங்க நாளைக்கு சொல்லுங்க பாருங்க, இன்னைக்கு சொல்லுங்களேன். சார் அவங்களுக்கே பயம் இருக்கும் நம்ம தனித்து. அதாவது பகிரங்கமா எங்களுக்கு யாரோட நாங்கள் கூட்டணி கிடையாது, நாங்கள் தனித்து போட்டின்னு சொல்ல முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் யாராவது ஒருத்தர் 2 பேர் வருவாங்களா, அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இல்லைன்னா இலக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னு, இலக்கு உங்கள் இலக்கு இதுதான், உங்கள் டார்கெட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நாம் தமிழர் சொல்கிற மாதிரி நாங்கள் தனித்து போட்டின்னு சொல்ல வேண்டியதானே? கண்டிப்பாக அது சொல்ல முடியல. ஏன்னா கடைசி நேரத்தில் யாராவது வரலாம், டிஎம்டிகேல வரலாம், கிருஷ்ணசாமி வரலாம், இவங்க வரலாம், இப்படி தான் இருக்குது. அப்போது கூட்டணியை எதிர்பார்க்குற சொன்னது நீங்கள் தான். அப்போ உங்ககிட்ட இலக்கு இல்லை, உங்களுக்குன்னு ஒரு தனியாக அரசியல் பார்வையே இல்லை. வெறும் இந்த விசில் அடிச்சாங்க குஞ்சுங்களை வச்சுக்கிட்டு இந்த விசில் சின்னத்தை வாங்கிட்டு பெரிய வெற்றி நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ இறுதியாக பிரேமலதாவை டார்கெட் வைக்கிறாங்கல்ல சார்? எனக்கு நான் சொல்கிறேம்மா, கண்டிப்பாக அந்த அம்மா வர மாட்டாங்க. அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் திமுக பக்கம் போகிறாங்க. அவங்க சில டிமாண்ட் வைக்கிறாங்க. தொகுதி ப்ளஸ் தொகை நல்லா புரிஞ்சுங்க. அவங்க வந்து ஏற்கனவே சொன்னவங்க தான், தொகுதியும் தொகையும் கேட்குற கட்சிகள் இங்கே இருக்குமா? அந்த கட்சி ஒருபோதும் இவங்க கேட்குற தொகையெல்லாம் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒரு தொகையை கேட்குறாங்கன்னா அந்த தொகையை கொடுக்கணும். அவங்க கொடுக்குற சீட்டும் சரி, அது தொகுதியும் தொகையும் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எனக்கு இவ்வளோ வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ண முடியாது. டிமாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த கட்சியும் இல்லைன்னு. விஜயகாந்த் அவர்களுக்கு செல்வாக்கு இப்போ இருக்கா? கிடையாது. விஜயகாந்தே கிட்டத்தட்ட இவங்க அப்படி தான் ஆக்கிட்டாங்க. அதனால தான் பொண்டாட்டி மச்சிரன்ற பேர் எதனால வந்தது, இவங்க தான் அழிக்கிறாங்கன்னு. விஜயகாந்தை வந்து ஒரு மாட்டு தரகர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ மீண்டும் அதே வந்து பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா பரவலாக பேசப்படுது. ஏங்க அந்த அம்மா மட்டும் இன்னும் செட்டில் ஆகலைன்னு கேட்டால் அமௌண்ட் செட்டில் ஆகலை. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வாங்கின தொகைக்கு செட்டில் ஆகிட்டாங்க. டிடிவிலாம் சேர்த்துக்கிட்டா பெரிய விஷயம்னு சொல்லி செட்டில் ஆகிட்டாங்க. தொகை அவசியம் கிடையாது, தொகுதி மட்டும் கொடுத்தா போதும் செட்டில் ஆகிட்டாரு. மற்ற கட்சிகள் எல்லாமே கேட்டால் தொகையை எதிர்பார்த்து போகிறவங்க தான். அந்த சிங்கிள் கட்சிகள் இருக்குல்ல, லெட்டர் பேட் கட்சிகளாக இருக்கும், உட்பட்ட இன்னும் பல கட்சிகள் இருக்குது, சின்ன சின்ன கட்சிகள். அவ்வளோ தொகையை வாங்கி போகிறாங்க, தொகையை வாங்கி போகிறாங்க. இவங்க வந்து டிஎம்டிக்கு வந்து கேட்குற பெரிய தொகையை வந்து அவங்க திமுக தரப்பில் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கே பேரம் முடிக்கப்படும் போயிடுவாங்க. தவிர விஜய் வந்து காசு கொடுத்து கூட்டணிக்கு சேர்க்குற நபர் கிடையாது. தானே தான் செலவு பண்ணுவாங்க. ஆமாம், அந்த செலவே ஊர் தாலி தானே அறுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகிகளும் அந்த ஆதவர்ஜினாவும் அதில் இருக்கிற வந்து கொள்ளையடிக்கிற கும்பல் தானே பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் எங்கேருந்து பேக்கெட்லேருந்து எடுத்து பண்ணுறான்? விஜய் இது வரைக்கும் 10 காசு பண்ணல கட்சிக்காக. அது மாநாடு எல்லா செலவும் ஆதவர்ஜினாவும் மற்ற வந்து கல்வி கொள்ளை வியாபாரி கொள்ளைக்காரங்களாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்கேருந்து இவங்களுக்கு கேட்குற தொகையை கொடுப்பாங்க? கண்டிப்பாக. ரெண்டாவது என்ன வந்து வந்து விஜய் பிரபாகர் பேசின பேச்சுகளாக இருக்குது. நான் தான் சீனியர் ஜூனியர் பேசணும், வாய்ப்பே கிடையாது. சார் அப்போ ஓபிஎஸ் சசிகலா இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவங்க இணைவதற்கு வாய்ப்பு இருக்கு? சசிகலா பொறுத்த வரைக்கும் அவங்க கதை முடிஞ்சிச்சு.
ஒரு வெத்தலை பாக்கு டப்பா வந்து பார்ட்டி வந்து வரிசைன்னு ஒரு காலை நீட்டி உட்காந்து பார்த்துருக்கீங்களா? ஆமா. அவங்க தான் சசிகலா. சசிகலா சாப்டர் முடிஞ்சிச்சு அரசியல். மீண்டும் மீண்டும் சசிகலா இல்ல அவங்க சொல்றாங்களே சார், நான் அரசியலை உற்று நோக்கிட்டு தான் இருக்கேன், நான் நிச்சயமா வந்து வருவேன் தேர்தல்ல அப்படின்னு. எப்போ எந்த தேர்தலில்? இந்த சட்டமன்ற தேர்தல் 31 வருவாங்களா? வாய்ப்பு இல்லைம்மா. சும்மா நானும் இருக்கிறேன்றத வந்து அவங்க காட்டிக்க முயற்சி பண்ணுறாங்க. நானும் இருக்கிறேன் நானும் தான் ரவுடி தான்வாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க அரசியல் வாழ்க்கை வந்து சசிகலா அது முடிஞ்சிருச்சு. இபிஎஸ் தரப்புல வந்து டிடிவியை கூப்பிட்டு வந்து கூட்டணி வைக்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் அமைதியாக தானே இருக்கிறீங்க. ஆமா, எதிர்ப்பு டிடிவி எதிர்ப்பு. அப்போ வந்து இபிஎஸ் எதிர்ப்புன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஓபிஎஸ் கூட இருந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்க. ஆமா சார். அப்போ அரசியல் வந்து ஆதரவற்ற ஒரு அவர் என்ன ஆவார் சார்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் டிஎம்கேல வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிஎம்கே சேர்ந்துருவார், கட்சியிலே சேர்ந்துருவார். தனித்தலான இனிமேல் வந்து அவருக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை வேணும் போது அங்கே ஒரு உரிய ஒரு இடம் கொடுத்தாங்கன்னா அங்கே அநேகமாக வந்து பொதுச்செயலாளர் வேக்கண்ட் உருவாகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே டிஎம்கேல கட்சியோட பொதுச்செயலாளர் பதவி வந்து துரைமுருகன் இருக்கிறார் இல்லையா? அடுத்து வந்து அவர் ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிறாரு. சரியாக வந்து மருத்துவமனையில் இருக்கிறாருன்றாங்க, சில பேர் சிகிச்சையில் இருக்கிறாருன்றாங்க, காது சரியாக கேட்கலன்றாங்க. அப்படி சில தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. ரொம்ப வயது மூப்பு அதிகமானதுனால ஒரு கௌரவமான ஒரு பதவியை நம்ம முன்னாள் முதலமைச்சரெல்லாம் இருந்திருக்கிறாருல்லம்மா, அதுக்கேற்ற கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம்ல நீங்கள். கண்டிப்பாக ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படி ஒரு பொறுப்பான வந்து ஒருங்கிணைப்பாளர், ஒரு கட்சியோட ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து அகாமடேட் பண்ணுறது வந்து ஒரு உரிய இடம் கொடுக்கணுமா இல்லையா? ஆனா அவர் ஏற்கனவே அதாவது உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றது போல கட்சிக்கே வந்து அதிமுக கட்சிக்கே வந்து அப்படிலாம் கிடையாதுமா. இங்கே அப்படின்னா பின்னாடி சேகர் பாபு வந்து அந்த கட்சியில் வந்து ஒரு வலிமையான இடத்துல தானே இருந்தார். எம்எல்ஏ அமைச்சராகலனா கூட எம்எல்ஏ ஒரு வட சென்னையில் ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வந்து ஒரு வலிமையான சக்தி தானே சேகர் பாபு. அது மாதிரி வந்து எல்லாருமே நீங்கள் ஒரு 15 பேருக்கு மேலே இருக்கிறாங்கம்மா. எல்லாருமே வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தான். ஆனால் அங்கங்கே ஒரு அகாமடேட் பண்ணியாச்சு. மாவட்ட பொறுப்பில் அப்படி கொடுத்தாச்சு, கட்சியில் அமைச்சர்கள் பொறுப்பு அப்படி வாங்கியாச்சு. அப்படி மாதிரி ஓபிஎஸ் வந்து சேர்றாருன்னா அப்போ அவருக்கு உரிய அந்த பிளேஸை கொடுக்கறது தான் பிரச்சனைங்க. அப்போ நேரடியாக கொடுத்தோடனே வந்தோடனே பொதுச்செயலாளர் பதவி கொடுக்க முடியுமா? அப்போ ஏற்கனவே கட்சியில் இருக்கிறாங்களேன்னா புரோட்டோகால் ரொம்ப மெயின்டைன் பண்ணக்கூடியவங்க திமுக தான் இருக்குதே. நம்ம ஆல் இண்டியாலேயே வந்து புரோட்டோகால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு கட்சி எதுனா அது வந்து டிஎம்கே தான். அது பிஜேபியை காட்டிலும் காங்கிரஸை காட்டிலும் வந்து புரோட்டோகால்னு ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணுறது டிஎம்கே. அப்படிங்கும்போது வந்த உடனே எப்படி வந்து பிசிகால வந்து வந்த உடனே துணை பொதுச்செயலாளர் பதவியை கொடுத்தாங்க, அந்த மாதிரி கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதில் வந்து சில ஏதாவது சமரசங்கள் ஏதாவது நடக்கலாம். மாற்று கட்சியிருந்து வரவருக்கு எப்படி இந்த பதவி கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? அதனால தான் அங்கே தயக்கம் இருக்கிறதுக்காக ஏறக்குறைய ஓபிஎஸ் வந்து திடீர்னு அந்த சம்பவம் நடக்கும். ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க சேகர் பாபு. திடீர்னு ஒரு சம்பவம் நடக்கும். அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. நிச்சயமா சார். தென் மாவட்டங்களில் வந்து ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குதானே செய்யுது. கண்டிப்பா சார். இன்னொரு பக்கம் மேடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்களை ஒரு இழிவுபடுத்தக்கூடிய வகையில செயல்கள் செஞ்சிருக்காங்க. என்னன்னா கண்ட இடங்கள்ல விசில் ஊதாதீங்க, படுத்திருக்கவங்க காதுல ஊதாதீங்க, ஓட்டு போயிடும்னு அவர் கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்சுமா தமிழ்நாடு அரசியல்ல செங்கோட்டையனுக்கு வந்த நிலைமை வந்து வரக்கூடாது. சொல்லுவாங்க தெரியுங்களா? சொன்னா டேய் உன்னை ஊர்ல இருக்கிற எவனும் மதிக்கலாம் கூட பரவாயில்லடா, உன் பொண்டாட்டி உன்னை மதிச்சா போதும்டான்னு சொல்லுவாங்க. எப்படி? இந்த ஊர்ல இருக்க எவனும் மதிக்கணும், உன் பொண்டாட்டியாவது உன்னை மதிக்கிற மாதிரி நடந்துக்கிறா அப்படி சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து செங்கோட்டையனுக்கு நிலைமை அப்படி தான் நினைக்கிறேன். இவர் எடுத்த முடிவை வந்து பொண்டாட்டி கூட மதிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூடவே நம்பி வந்தோன்னா நீங்கள் எதாவது புரிஞ்சிக்க போகிறீங்க. சத்யபாமா இருக்காங்கல்ல முன்னாள் எம்பி, அவங்க கூட மதிக்க மாட்டாங்க போல இருக்கு. அப்படி தான் இருக்குது அவர் நிலைமை. பரிதாபமான நிலைமைமா. உண்மையிலே சில செய்திகள் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலேயே வந்து ஏன் செங்கோட்டையன் இப்படி ஒரு முடிவு எடுத்தார்? அழகாக கௌரவமாக இருந்தார்மா அதிமுக. எனக்கு தெரிஞ்சுக்க ஏபிஎஸ் கூட நான் சொல்கிறேன், அவரை வந்து ஒரு கௌரவமான இடத்துல இருந்தார். மாவட்ட பொறுப்பில் மாவட்ட சிறந்தார். ஒரு என்ன சொல்கிறது, அந்த குறிப்பிட்ட ஒரு மாவட்டத்தில் ஒரு செல்வாக்குள்ள ஒரு இடத்துல தான் இருந்தார். இவருக்கு எதிராக மாற்றாக யாரையும் கொண்டு இவரை டம்மி பண்ணுறாங்கன்றதுலாம் ஒரு பக்கம். ஆனால் இவருக்கு வந்து இவராக தான் அந்த முரண்களை உருவாக்கிக்கிட்டாரு. ஒருங்கிணைக்கிறேன்னு சொல்லிட்டு கட்சியில் அங்கேருந்து போய் வந்து இவங்ககிட்ட வந்து ஒருங்கிணைக்கிறேன் வாங்கிட்டு அங்கே போய் ஸ்டேஜில் போய் உட்காந்துக்கிட்டு இவங்க முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து இப்போ புரியுதுங்களா? இங்கே ஒரு கட்சியோட தட்பவெப்பம் புரியாமல் அங்கே போயிட்டு நீங்கள் பொறுப்பு வாங்கிட்டு அங்கே வந்து முன்னாள் அமைச்சர்கள்லாம் திட்டுறாங்க. முன்னாள் அமைச்சர்லாம் ஊழல்வாதின்றான். இவர் நெளிகிறாரு. நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது நெளிகிறார் ஒன்று. ரெண்டாவது இவர் பேசும்போதெல்லாம் வந்து
அந்த விசில் அடிக்கும் போது அவர் சொல்கிறாரு என்னென்னா, விசில் அடிக்க நீங்கள் வயதானவங்ககிட்டலாம் விசில் அடிச்சிங்கன்னா எரிச்சல் வரும்ன்றாரு. அவரும் வயதானவர் தானே, அவருக்கே அந்த எரிச்சல் இருக்குது. இவங்க விசில் அடிக்கும் போது அந்த எரிச்சல் அவருக்கு இருக்குது. அதை தான் சொல்கிறாரு. வயதானவங்க கிட்ட, நோய்வாய்ப்பட்டவங்ககிட்டலாம் போய் விசில் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு வந்து யார் கவுண்டர் கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக்ல டிக்கெட் வைப்பான் சேலம் சரவணன் சொல்லிட்டு ஒருத்தருங்க, சேலம் மாவட்டம் நினைக்கிறேன், சரவணன் ஒருத்தன். அவன் அங்கேயே வந்து கவுண்டர் கொடுக்குறான். என்ன கொடுக்குறான் கவுண்டர்னா, யார் வந்து யாருக்கு கவுண்டர் கொடுக்குன்னா, அண்ணன் அவர்களுக்கும் சேர்த்தே நான் சொல்லிக்கிறேன், இது வந்து ஊழலை ஒழிக்க வந்த விசில். டேய், அந்த ஒரு பெரிய மனுஷன் சொல்கிறாருன்னா, அண்ணன் அவருடைய கருத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம். நாங்கள் வந்து அண்ணன் வந்து சில வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சின்னம் குறித்து பிரச்சாரம் பண்ணும்போது நாங்கள் எச்சரிக்கையாக கவனமாக இருப்போம்னா முடிஞ்சிச்சு. அதான் சொல்லணும். அண்ணன் அவருக்கும் சேர்த்தே நான் சொல்லிக்கிறேன்னு சொன்னால், அவர் ஏதோ ஒரு தப்பான விஷயம் சொன்ன மாதிரி நல்லதுன்னு சொல்கிறார் அவர். அப்போ வந்து பயங்கரமான அவமானம் படுறாரு. மாவட்ட நிர்வாகிகள் குறித்து அவர் வந்து ஒருங்கிணைப்புன்னு சொல்லி ஒரு 28 பேர் கொண்ட குழு வந்து ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டிங்க, சரிங்களா? அப்போ வந்து கேட்டால் அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசும்போது கேட்டால் வந்து யாரும் புஷியானதுடைய அனுமதி இல்லாமல் வந்து நீங்கள் அவர் கூப்பிட்டாருன்னா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே இவர் கூப்பிட்ட உடனே கேட்டால் தகவல் வந்து புஷியானன் சொல்லி புஷியானன் கேட்குறாங்க, ஏதோ மாவட்ட நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டீங்களாமே, எது கூப்பிட்டீங்க, ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி. அப்போ அங்கே வந்து அவருக்கு சுதந்திரம் இல்லை, அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுது, கருத்துரிமை பறிக்கப்படுது, பேச்சுரிமை பறிக்கப்படுது, எல்லாமே இவங்களை கேட்டு தான் செய்யணுன்ற மாதிரி கேட்டால் ஒரு இறுக்கமான சூழலில் அவர் இருக்கிறாரு. தேர்தல் வரைக்கும் தாக்கு பிடிப்பாரா சார்? தாக்கு பிடிக்கணும், ஆனால் என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒருவேளை வந்து அவர் ஏற்கனவே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு சேகர் பாபு. அவர் பேசினபடியே இவர் கேட்டிருந்தாருன்னா இவர் போயிருக்கலாம். இதுக்கிடையில் பிஜேபி சொல் பேச்சு கேட்டு இன்றைக்கி வந்து இன்னைக்கு செங்கோட்டையனுக்கு வந்து டிடிவியும் இவரோட சேர்ந்து, டிடிவியும் ஓபிஎஸ் தான் இருந்தாங்க. இப்போ ஓபிஎஸ் டிஎம்கே பக்கம் போயிடுவார், டிடிவி வந்து இப்போ யூபிஎஸ் பக்கம் போயிட்டார் கிட்டத்தட்ட. இப்போ இவர் வந்து கேட்டால் தேவையில்லாமல் இங்கே வந்து இந்த தற்கொலை கும்பல்கிட்ட வாங்கிக்கிட்டு அசிங்கப்பட்டு அவமானப்படும் போது பார்த்தீங்கன்னா உள்ளபடியே வந்து தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாது. நான் வேறு மாதிரி சொல்கிறேன், தப்பான, ஏன்னா மன உளைச்சல் இருக்கிறார்ல பாவம் இல்லையா, தப்பான முடிவு எடுத்துடக்கூடாது. ஆனால் இப்போ இனிமேலாவது சரியான முடிவு எடுத்தாருன்னா, ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து செங்கோட்டையனுக்கு சூட்டபுளான பிளேஸ் கேட்டால் இவர் போகும்போது, ஓபிஎஸ் போகும்போது, ஆனால் ஒரே பைக்கில் போனாங்க தெரியுங்களா, அது கேட்டா ஆனால் இருங்கண்ணே நானும் வந்துடுறேன் பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சைடில் போயிடலாம். இபிஎஸ் வந்து கௌரவமாக வச்சுருப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே போனால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15-16 பேருக்கு மேலே, ஆமாம் 16-17 பேர் நினைக்கிறேன், அதிமுக வந்து போனவங்க எல்லாமே கௌரவமான இடத்துல இருக்கிறாங்க டிஎம்கேல. இப்போ இவருக்கு போனார்னால இவர் நல்ல உரிய இடத்துல தான் வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. இவர் கொஞ்சம் அவசரப்பட்டு இந்த தற்கொலை கும்பல்கிட்ட போய், இந்த விசவடிச்சாங்குஞ்சுகிட்ட போய் மாட்டிக்கிட்டு சிக்கி சின்னாபின்னு போகிறாரு. ஏன்னா இவங்க ஜெயலலிதாவே இவங்க நினச்சா, இப்போ இவங்க இன்றைக்கி அம்மாவை சந்திக்கணும்னு சொல்லி மனு கொடுத்து கேட்டாங்கன்னா கூட அவங்க அடுத்த மறுநாளில் போய் சந்திக்க முடியும், ஒரு நாளில் சந்திக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் இருந்தாங்க. நினச்சதானே போய் சந்திக்க முடியாது. ஒரு பெண் தலைவர்ன்றதுனால இவங்க அனுமதி கேட்டாங்கன்னா ஒரு நாள் கழித்து அடுத்த நாள் வந்து இன்றைக்கி மனு கொடுத்தாங்கன்னா அடுத்த நாள் சந்திக்க முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே அனுமதியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கவனத்துக்கு போய் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஆகி நினச்ச நேரத்துலாம் சந்திக்க முடியாதுன்ட்டாங்களாம். செங்கோட்டையனுக்கே நிலைமை இப்படி, நினச்ச நேரத்துலாம் சந்திக்க முடியாது. அது ஒரு அவமானம் தானே அவருக்கு. அதை மனசு ஒடுங்கி போய் ரொம்ப நொடுங்கி போயிருக்கிறாரு செங்கோட்டையன். அவங்களுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா, அவன் இந்த ஜம்பத்து இருக்கிறான்ல, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பழப்பு, பேசுகிற இடத்துல காசு கொடுக்குறான். ஒரு மாவட்ட நிர்வாகி கூட்டம்னு கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே போய் பேசும்போது அவர் 50 அவங்க போல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இவ்வளோ ரூபாய் எங்களுக்கு கொடுத்தா தான் நான் வருவேன்னு சொல்லி. அப்போ அந்த ஆர்வ கோளாறு இருக்கிறத வந்து பசங்க என்ன செய்யணுங்கன்னா ஒரு 50,000 கொடுத்துறானுங்க இவருடைய ட்ராவலிங் சொல்லிட்டு. சில இடத்துல ஒரு லட்ச ரூபாய் கேட்குறான் ஒரு மீட்டிங்க்கு இப்போ வந்து பேசுறதுக்கு. அவன் வயிற்று பழப்புக்காக போய் சேர்ந்தவன் யார், சம்பத்து. அவன் இந்த மானம் மரியாதை அதெல்லாம் கிடையாது, அவன் தொடச்சிக்கிறவன் தான். ஆனால் இவங்க அப்படி கிடையாது. செங்கோட்டையன்லாம் ஒரு கௌரவமாக இருந்தவங்க, ஒரு முன்னாள் அமைச்சர், மூத்த அரசியல் தலைவர் இருந்தவங்க. இவன் அப்படி கிடையாது. இவன் அமைச்சராலாம் ஒன்றும் கிடையாது. இவன் பேச்சு வெறும் வாயை விற்று பொழைச்சுவான். யார், சம்பத்து. அவன் வந்து இது சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடான். ஏதோ நமக்கு ஏதோ ஒரு கட்சியில் நமக்கு வந்து ஒரு பொறுப்பு கொடுத்துருக்கானா தமிழ்நாடு முழுவதும் பேசுகிறதுக்கு, அங்கே ஒன்று இங்கே இன்னொரு வார்த்தை பேசிட்டு அந்த காசை வாங்கிட்டு போயிடுவான். ஆனால் அவனெல்லாம் பொருந்த முடியாது தான். ஏன்னா திராவிட இயக்கங்கள் இருந்தவங்களுக்கு பெரும்பாலும் பொருந்த முடியாது தான். ஆனால் பரவாயில்ல அட்ஜஸ்ட். ஆனால் செங்கோட்டையன் நிலைமை அப்படி கிடையாது. கண்டிப்பா சார். ஆனா விஜய் கடைசியாக பேசும்போது சொன்ன வார்த்தை விசில் அடிக்கிறாங்க, இவரும் விசில் அடிக்கிறாரு, அவங்க ரசிகர்களும் விசில் அடிக்கிறாங்க. கடைசியா சொன்ன வார்த்தை பிகிலு, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்றாரு. வேற என்னமா எதிர்பார்க்க முடியும்? நீங்க என்னமோ பெரிய அரிஸ்டாட்டில் அப்படியே நீங்க நினைக்கிறதுலாம் வந்து இவர் பெரிய என்ன சாணக்கியரா இவர் சொல்லுங்க. ஏதோ வந்து
அவங்ககிட்ட தெரிஞ்சது இப்போ நல்லா புரிஞ்சுங்க, அவங்ககிட்ட சரக்குலாம் தெரிஞ்சிச்சுமா. ஒட்டுமொத்தமாக வந்து அதாவது உலக அளவில் நான் சொல்லிக்கிறேன்னா பெரிய லீடர் கிடையாது, உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த தமிழர்கள் மத்தியிலும் சரி, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் பார்வையாளர்கள், ஊடகவியாளர்கள் எல்லாருடைய பார்வையிலையும் விஜய்க்கு வந்து அரசியல் ஞானமே இல்லை, ஜென்ரல் நாலேஜே இல்லை. பொது அறிவு இருக்குல்ல, அரசியல் அறிவு விட்டுருங்க, பொது அறிவுன்னு சொல்லுவாங்கள்ல, பொதுவாக வந்து ஒரு நாலேஜ் அதுவே இல்லை அவனுக்கு. இல்லைனா யாராவது அங்கே போய் அந்த விசிலை வாங்கி அடிப்பானாமா அந்த கும்பலில்? சரி, அப்படியெல்லாம் கேட்டால் அந்த விசில் அடையாளம் காமிச்சு ஏதோ ஓதனையாக முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். பொருளைன்னு இன்னும் சின்ன பையன் மாதிரி அடிச்சு விசில் அடிச்சுருக்கிறான் பார்த்தீங்களா? புரியுதுங்களா? அவனுக்கு என்ன அடிப்படை நாலேஜே இல்லைம்மா. எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சு இந்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனுக்கு அரசியல் அறிவு இல்லை, பொது அறிவே இல்லை. இந்த எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்க இருக்கிற அந்த நாலேஜ் கூட அவனுக்கு இல்லைம்மா. அவனுக்கு உண்மை இது. நீங்கள் பெரிய பட்டதாரியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் நீ பயணிக்கிற சொன்னால் ஒரு காமன் பொதுவான ஒரு அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவே இல்லையே. இல்லைன்னா கரூர் சம்பவத்துக்கு வந்து எடப்பாடி முட்டு கொடுக்குறாரு, குறைஞ்சபட்சம் நன்றி சொல்லணும்ல. ஆமாம், அறிக்கையிலேயாவது வரணும்ல. நீங்கள் வந்து என்ன செய்யணும் கேட்டால், இது மாதிரி எங்களுக்காக நீங்கள் ஆதரவாக நீங்கள் குரல் கொடுத்தீங்க, பரஸ்பரம் வந்து கேட்டால் ஒரு மரியாதை நிமித்தமாக நன்றி சொல்லி யாராவது ஒருத்தர் நேரடியாக கூட போய் நன்றி சொல்கிறதுக்கு அனுப்பலாம். ஆனால் அறிக்கையின் மூலமாக கூட வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அவருடைய பேரை போட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவாக வந்து குரல் கொடுத்தாரு சொன்னாங்க. அது நடக்கவே இல்லையே. ஆக மொத்தம் ஒரு தற்கொலை கும்பல்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. விஜய் முழுக்க முழுக்க கைநாட்டுமா, விஜய் கைநாட்டு. அது பல இடங்கள்லாம் ப்ரூவ் ஆகிடுச்சு. அவன் பேச்சுக்கள் மூலமாக தெரியுது, சரக்கே இல்லை சுத்தமாக. இதுலேயே வந்து 2-3 இடத்துல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். எப்போல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து அங்கே இருக்கிற மக்களை ரொம்ப நேரம் காட்டுறானோ அப்போல்லாம் இவன் மறந்துட்டான்னு அர்த்தம். இது பேப்பரை மறந்துட்டான். இல்லைன்னா அழுத்தம்னு சொல்கிறான், அழுத்தம் இல்லைன்னு, அப்புறம் அழுத்தம் இருக்குன்னா இருக்குது அப்படின்ட்டான். அப்புறம் யாருக்குன்னு செய்ய சொல்லு கேட்டால் அவனை மக்களுக்குன்ட்டான். ஏதோ வேற ஏதோ அங்கே இருந்திருக்கு. நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் உங்களுக்கு எங்கே தெரிய போகுது. அங்கே எழுதின வந்து வாக்கியங்கள் வேற, அழுத்தம் குறித்து எழுதுறாங்க. அங்கே எழுதும்போது பார்த்தீங்கன்னா இவன் அங்கே பேச வரும்போது மறந்துட்டான். இது அழுத்தம் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. அழுத்தம் இருக்கான்னு கேட்டினா அழுத்தம் நமக்கு இல்லைங்க, இருக்கான்னு கேட்டிங்கன்னா அழுத்தம் இருக்குங்க. அது யாருக்குன்னா மக்களுக்குன்ட்டான். மக்களுக்கு ஏமா அழுத்தம் இருக்குது? யாரையாவது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அவனுக்கு? இது அப்படியே மக்களுக்கு அழுத்தம் இருக்குன்னா என்ன சொல்லணும்? மக்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, வந்து வாக்குகளை வந்து தாவேகாக்கு அழுத்தி போடணுன்றதுல அந்த அழுத்தம் வந்து மக்களுக்கு இருக்குது சொன்னால் எப்படி இருந்திருக்கும் அந்த வார்த்தை? மூளை வேணும் கொஞ்சம் அதெல்லாம் பேசுறதுக்கு. மக்களுக்கு வந்து அழுத்தம் இருக்காமா? ஏதாவது அழுத்தம் இருக்கா? டேய் நீ இன்னைக்கு வந்திருக்க இன்னும் எத்தனை முறை ஓட்டு அழுத்திருக்காங்க. மக்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. என்னன்னு கேட்டால் 2 ஆட்சிகள் மீதான வெறுப்பு வந்து நமக்கு வந்து மக்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது. அந்த அழுத்தம் தான் வந்து நம்மளுடைய வந்து சின்னத்துக்கு வந்து மக்கள் வந்து வாக்குகளை அழுத்தி போட போகிறாங்கன்னா முடிஞ்சிச்சு. இதானே அழகாக. இதை ஒரு கோர்வையாக பேச தெரியல, கழுத பேசுகிறான் வந்து இவ்வளோ மோசமான ஒரு தற்கொலைகளை நான் பார்த்ததே இல்லை. அடிப்படை அறிவே இல்லை. ஏன்னா ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை செயல் வீரர் கூட்டம் நடத்துகிறேன். அங்கே செயல் வீரர் கூட்டத்தில் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க? ஏதாவது தமிழை அடிக்கிறான் ஆதவர்ஜுனா, நீங்கள் பார்த்துருக்கீங்க, குத்தி கொலை பண்ணுறான். இது நீங்கள் இந்த ஆடு மாடு கோழியெல்லாம் அறுக்கிறது பார்த்துருக்கீங்களா? கோழி விட்டுருங்க, இந்த ஆடு அறுக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது தலையை வெட்டிட்டு தொங்க விட்டு கிழிப்பாங்க பார்த்தீங்கன்னா. தமிழ் அப்படி தானே பண்ணுறாங்க. தமிழ் பேசுகிறாங்க. ஏதாவது வந்து உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? எப்படா வந்து நம்ம தமிழ் மீது ஆர்வமாக இருக்கிறவங்களாம் நம்ம பேசுகிறத கேட்டோம்னா நம்ம பதற்றமாக இருக்குது. ஏய் ஏதாவது என்னடா எப்படி பேசுகிறான் அப்படி தான் இருக்குது. ஒரு வார்த்தை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு திருத்தமாக இல்லை. இவன் என்னத்தை தமிழ் மொழி என்னத்தை படித்தாருங்கன்னு தெரியல. சரி, அது கூட போட்டோம். ஒரு தலைவர் பேச வரும்போது கேட்டிங்கன்னா என்னென்ன பேசணும் நீ எழுதி கூட படிச்சிடு, பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. இதை தான் பேசணும் சார். இவர் பேப்பரே இல்லாத பேசுகிறதா அவர் வந்து கேட்டால் அங்கே எப்படி நீ பேப்பரை பார்க்குற தெரியுது நமக்கு. சரிங்களா? நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். இப்போல்லாம் வந்து இந்த டிவிங்கெல்லாம் வந்து ஜனங்களை ரொம்ப நேரம் காட்டுறானோ, இவர் பேசும்போது நிறுத்திட்டு அப்போல்லாம் வந்து தேடுறான்னு அர்த்தம். இது அடுத்த பாயிண்ட் என்ன, எங்கே எதை விட்டுட்டு நம்ம அப்படின்னு சொல்லி தேடுறான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு வந்து நான் பயமாகவும் இருக்குது. இவங்க நான் வந்து நாட்டை இவங்ககிட்ட கொடுத்தா என்ன ஆகும், இந்த தற்கொலை கும்பல்கிட்ட கொடுத்தா. ஆனால் பகிரங்கமாக தேட்டர் பிளாக்ல விற்கிற பசங்கம்மா அங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒருத்தர் வந்து கதை சொல்கிறான் பாருங்க, குட்டி கதை. இவனே ஒரு குட்டி கதை, இவனுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல பாருங்க. அவன் அந்த கதையை சொல்கிறது போகிறதுக்குள்ள நம்ம நெஞ்சே வெடிச்சிட மாதிரி ஆயிடுச்சு. என்னதானா சொல்ல வர கடைசியா, இது என்னதானா சொல்ல வரன்ற மாதிரி ஆயிடுச்சு. அவன் வந்து முட்டை ஒஞ்சிச்சு, இன்னொரு முட்டையும் அதுவும் ஒஞ்சிச்சு, இன்னொரு முட்டை அதுவும் ஒஞ்சிச்சு. என்னதானா சொல்ல வந்தான்? அதில் என்ன எனக்கு ஒன்றும் புரியலமா, நீங்களா சொல்லுங்க. அதில் என்ன நீதி கருத்து சொல்ல வந்தான் இவன்? இது
அது முட்டையை வந்து எடுத்தானா அந்த முட்டை ஒடிஞ்சிச்சு, அப்புறம் இன்னொரு முட்டையை எடுத்தா அதுவும் ஒடிஞ்சிச்சு, அப்புறம் இன்னொரு முட்டையை அதுவும் ஒடிஞ்சிச்சு. சரியா, எல்லா முட்டையும் ஒடிஞ்சிச்சு. என்னதெல்லாம் சொல்ல வர அப்படி தானே இருக்கு. அதனால அங்கே பேச வந்தவர்கள் அங்கே மேலே உட்கார்ந்த பெரும்பான்மையான எனக்கு அனுப்புகிறாங்கம்மா சில பேர். நான் சும்மா போகிற போக்கெல்லாம் சொல்ல, குறிப்பிட்ட நபர்களை ரவுண்ட் பண்ணி அந்த மேலே உட்காந்தாங்கல்ல, இவங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் எடுக்கணும் என்னை அனுப்பியிருந்தாங்க. நம்ம இவனுங்கெல்லாம் ஏதோ தனிப்பட்ட முறையில் நமக்கு ஒன்றும் பயம் ஒன்றும் கிடையாது. இவங்களை குறிப்பிட்டு சொல்லுங்க. அந்த குறிப்பாக அந்த சரவணன் ஒருத்தன் வந்து பேசினால அவனுக்கு பிளாக்ல டிக்கெட் வைத்தே வந்து பல லட்சங்கள் சம்பாரிச்சிருக்கான். இவன் படம் ரிலீஸ் ஆகும் போதெல்லாம் அந்த படம் ஓடுதோ இது முதல் நாள் வந்து ஃபஸ்ட்டு ஷோ வந்து ஆன்லைனில் டிக்கெட்டை புக் பண்ணி தியேட்டர் ஓனரில் கைக்குள்ளே போட்டு அதை வந்து பிளாக்ல டிக்கெட் இருக்குது. இப்படி தான் அவன் சம்பாரிச்சுட்டு அவன் சொல்கிறாங்க. அரசியல் சார்ந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா. 2026 தேர்தலுக்கு பிறகு நம்மை விட அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள். நான் உச்சரிக்க பார்ப்பேன்.